வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். அல்லேலூயா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். அல்லேலூயா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய பொற்கரத்துல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எங்களோடு கூட பேசு, எங்களோடு கூட பேசு, எங்களோடு கூட பேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம், உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் இந்த நாளை வாய்க்க பண்ணினபடியினால நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர்களுக்கும், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ நாங்கள் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். முதலாவது அதை வாசிக்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அல்லேலூயா. அவள் என்ன சொன்னாலும் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி குதூகலித்தார், ஆனந்தப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 127:4 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் சீக்கிரமா. இல்லம்மா, 27:4 கரெக்டா வாசிங்கம்மா. 27:4. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் அங்கே ஏவாள் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு
நான் ஒரு மூன்று குறிப்பை மட்டும் பேச போகிறேன். கரெக்டா? 3 குறிப்பு. ஒன்று, நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன இருக்கு? வரலாறு இருக்கு. தெரியுமா அந்த வரலாறு? தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. நமக்கு ஒரு அருமையான வரலாறு இருக்கு. ரைட்டா? சரி. இரண்டாவது, நாம் சில காரியங்களை செய்ய தவறி கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய தவறுகிறோம்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன செய்யறோம்? ஒரு சில காரியங்களை நாம செய்ய தவறி கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, காலையில உங்க போதகர் அவர் ரொம்ப எப்பவுமே அப்படிதான் பேசுவார். நான் நினைச்சிருக்கிறேன், எப்பவுமே உங்ககிட்ட அப்படிதான் பேசுவார் இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேரை திட்டினாரு? திட்டினாரா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. திட்டினாரா? திட்டினாரா திட்டலையா? திட்டினார். என்னன்னு சொல்லி திட்டினாரு? என்னன்னு சொல்லி திட்டினாரு? உங்களை என்ன சொல்லி திட்டினாரு? என்ன கேட்டாரு? உங்களை என்ன கேட்டாரு? உங்களை என்ன கேட்டாரு? இங்க யாரோ அங்க யாரோ ஒருத்தர் கேட்டாரு. எல்லாரும் கேட்டாரா? ரைட். இதெல்லாம் நாம செய்யற தவறுகிற காரியங்கள். ரைட்டா? செய்ய தவறி கொண்டிருக்கிற காரியம். கர்த்தரை நாம் அறிவோம், கர்த்தர் மீது பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிற மக்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆண்டவர் விசேஷித்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு சமாதானமா ரொம்ப மகிழ்ச்சியா நாம என்ன பண்றோம்? ஆட்டோல வந்து இறங்கி ஆண்டவரை ஆராதனையில என்ன பண்றோம்? கலந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது, நாம இப்படி செய்ய தவறுறதுனால நாம ஒரு சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு அது தெரியாது. தெரியாமையே அப்படிப்பட்ட பயங்கரமான சூழலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப விசேஷமானது. தயவு செய்து உங்க கவனம் முழுக்க எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? என்ன பார்க்கணும், என்னையே தான் பார்க்கணும். வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? மாறவே கூடாது உங்க அட்டென்ஷன். ஹல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த காயின் என்பவன் யார்? காயின் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த என்ன குமாரன்? எந்த குமாரன்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. மூத்த குமாரன், சேஷ்ட புத்திரன். ரைட்டா? இப்ப இந்த சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கு போலாம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ரைட். இந்த பைபிள நீங்க படிச்சிருக்கீங்களா? நிறைய. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 10-15 வருஷமா உங்க ஊழியரோடு தொடர்புல இருக்கிறேன். இங்க அவ்வளவு காலம் வந்திருக்கிறேன். நடுவில் தான் இடைப்பட்ட காலங்கள்ல கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஆகவே நீங்க நிறைய காலம், நான் நிறைய பேரை பார்த்த முகங்கள் எனக்கு தெரியுது. என்ன தெரியுதா? நான் யாருக்கு பார்த்திருக்கீங்களா? என்ன பார்த்திருக்கீங்களா? ரைட், வெரி குட். என்ன பார்த்திருக்கீங்க? ரைட். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்துல யாரை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் எழுதியிருக்கிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாருமா? யாக்கோபு. ரைட், வெரி குட், சூப்பர். சூப்பரா சொன்னீங்க. சூப்பரா சொன்னீங்களா? சூப்பரா சொன்னீங்க. சரி, இப்போ அப்படின்னா இஸ்ரவேலரை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது. சரியா தப்பா? சரியா தப்பா? சரி, ரைட், வெரி குட். சரி, இஸ்ரவேலை குறித்து பேசுகிற இந்த வேதாகமம் என்னை குறித்து ஏன் பேசவில்லை? பேசியிருக்கணுமா பேசக்கூடாதா? பேசியிருக்கணும், ஆனா பேசல. ஏன் பேசல? எதற்காக இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை குறித்து பேசவில்லை தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஐயா அவர்கள் இங்க சொல்லும்போது சொன்னாரு, தோமா அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வந்தார்னு சொன்னார். முதல் சுவிசேஷத்தை யார் இந்த பகுதியில் அறிவித்தது? தோமா. ஏன் அவருடைய உடம்பு, அவர் இங்கே ரத்த சாட்சியாக மரித்து அவருடைய உடல் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ள வேண்டும்.
2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தோமா அவர்கள் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு பெருமை. என்னது பெருமை? தமிழ்நாட்டிற்கு, வேற எந்த மாநிலத்துக்கு அனுப்பல, இந்தியாவுக்கு எந்த இடத்துக்கும் அனுப்பல, தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டார். அது பெருமை. ஆனா நாம எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கோம் தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இங்கிருந்து புறப்படும் போது எனக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய உறவு இருக்குன்னு போகணும். என்ன உறவு இருக்கணும்? நெருங்கிய உறவு. அடுத்த முறை உங்க ஊழியர் வந்து என்ன சொல்லக்கூடாது? உங்க யாரையும் என்ன பண்ண கூடாது? திட்டக்கூடாது. இதுதான் நோக்கம். ரைட்டா? உங்களை யாரும் என்ன சொல்லக்கூடாது? திட்டவே கூடாது. அவர் அப்படி நம்ம நடந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் தெரிஞ்சு கொள்ள போறோம். இந்த ரகசியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களோட சக்சஸ்க்கு சீக்ரெட் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தோமா மாத்திரம் இந்த பூமிக்கு அனுப்பப்படல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசி. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இவர்கள் யார்? எந்த பகுதியை சேர்ந்த சாஸ்திரிகள்? எந்த பகுதி? யூதேயாவா? வசனம் தெளிவா சொல்லுது, அவங்க கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லுகிறது. எங்கிருந்து வந்தாங்க? கிழக்கு பகுதியிலிருந்து வந்தார்கள். அப்படின்னா நம்ம பகுதியிலிருந்து தான் போயிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய சம்பந்தம் பத்தியா? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவர் எங்க சஞ்சரித்தார்? எந்த பகுதியில வாழ்ந்தார்? பெத்லகேம்ல பிறந்து அந்த பகுதியிலே வாழ்ந்தவர். அவர் மரிக்கும் வரை அவர் அங்கேதான் இருந்தார். அவர் வேற எங்கேயும் வரல. ஆனால் அவர் புறப்படுகின்ற பொழுது சீஷர்களை அழைத்து, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன சீஷர்களில் ஒருவர் தோமா. அந்த தோமா நம்முடைய பகுதிக்கு வந்தார். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? உண்மையா? இப்ப ஆவல் அதிகமாவதா இல்லையா? அதிகமாவதா இல்லையா? ஆமா. என்னங்க சம்பந்தம் இல்லையா? பரிசுத்த வேதாகமும் யாரை குறித்து அதிகமாக எழுதுகிறது? யாரை அதிகமாக எழுதுகிறது? இஸ்ரவேலரை. ஏன் நம்மை பற்றி எழுதவில்லை? என்னைக்காவது நம்ம கேட்டோமா? ஏன் ஆண்டவரே, நான் உம்மை தோற்று கொள்கிறேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன், உமக்கு காணிக்கை கொடுக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாடுறேன், சாட்சி சொல்றேன், ஏன் என்னை பத்தி எழுதல? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இனிமே கேளுங்க. ரைட்டா? இனிமே கேட்கலாமா? இனிமே கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை பத்தியும் எழுதுங்க. இந்த பரிசுத்த வேதாகம் என்னை பத்தியும் சொல்லணும் இல்லையா? நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை, நான் அந்த குழுவை, அந்த இனத்தை குறித்து நான் அறிந்து கொள்கிறேன். ஆனால் என்னை குறித்து நீங்க ஏன் பேசல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 4:22. ஆதியாகமும் 4 சில்லாலும் தூபால்
காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல ரெண்டு விசேஷமான குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க? ரெண்டு விசேஷமான குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம்? என்ன என்ன குறிப்பா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. என்னமா சொல்லு சொல்லு சொல்லு. யாரோ சொன்னீங்க? அதான் அதான் ரெண்டுமா? ஆமா தானே? நாமால். வெரி குட், சூப்பர். ரெண்டு குறிப்பு நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப விசேஷம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த வேதாகமத்துல பெண்களுடைய பெயர் ரொம்ப அரிதாக சொல்லப்படும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, ரைட்டா? அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெண்களுடைய பெயர் இருந்தால் அந்த பெயருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்க வேண்டும். ரைட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாமால் என்பவள் தான் நம் எல்லாருக்கும் தாயானவள். ரைட்டா? நமக்கு தாய். நம்ம தமிழர்களாகிய நமக்கு இந்த நாமால் தான் தாய். ரைட்டா? சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்? நாமால் நமக்கு தாயின்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும், ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்? என்னங்க சொல்லுங்க சீக்கிரம். என்ன கேள்வி வரணும்? எப்படி? என்ன ஆதாரங்க? சும்மா பொதுவா வாயில் வந்தது சொல்லிட்டு போறீங்களே இல்லையா? அப்படித்தானே கேட்கணும். என்னங்க ஆதாரம்? ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு கேட்கணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த பரிசுத்த வேதாகம் இந்த 4:22 ரெண்டு குறிப்பு சொல்லப்பட்டது. ஒரு குறிப்பு யாரு? நாமால். ரெண்டாவது குறிப்பு என்னன்னு சொன்னீங்க? இரும்பு பித்தளைன்னு சொன்னீங்க. அல்லேலூயா. ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? ஆமா. சரி, இந்த இரும்பு பித்தளை ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி, நல்லா குறிப்பெடுத்துக்கங்க, நல்லா கவனம் வச்சுக்கங்க. யாரெல்லாம் குறிப்பெடுக்கிறீங்களோ குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. ரொம்ப விசேஷம். இது நம்முடைய வரலாறு. அல்லேலூயா. இந்த 10 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உலக அளவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள். அல்லேலூயா. பேப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? டிவி பாக்குற பழக்கம் உண்டா? டிவியில என்ன பாக்குறீங்க? நிகழ்ச்சி பாக்குற பழக்கம் உங்களுக்கு உண்டு, எனக்கு தெரியாது இல்லையா? இப்ப பாஸ்டர் கேட்டா அவர் கதையா சொல்லுவார். ரைட்டா? அல்லேலூயா. அந்த டிவியில ஒரு செய்தி வெளியிட்டாங்க. என்ன செய்தினா, அவர் ஒரு ஆய்வறிக்கை, உலக அளவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். என்ன ஆய்வறிக்கை என்று சொன்னால், தமிழர்கள் தான் முதலில் உலக அளவில் இரும்பை உருக்கி பயன்படுத்தியவர்கள் என்ற குறிப்பு வெளியிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமான செய்தியா துக்ககரமான செய்தியா? சந்தோஷமான செய்தி. ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா துக்ககரமா உட்கார்ந்துக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு பரிசுத்த வேதாகமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதா? என்ன, நமக்கு 2-3 குறிப்பு வேணும். ஆதாரம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்தை நாம பகுப்பாய்வு செய்யறது உண்டு இல்லையா? ஆமா தானே? அல்லேலூயா. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. 1 தீமோத்தேயு 5:19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:19 சீக்கிரம், வேகமாக. ஆமா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார். என்னென்ன ஒரு விஷயத்தை நீ முடிவு செய்யணும்னா எத்தனை சாட்சிகள் வச்சு முடிவு செய்யணும்ன்றாரு? 2-3 சாட்சிகள்னு சொல்றாரு. இப்ப ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சாட்சியை சொன்னேன்? என்ன சாட்சியை சொன்னேன்? இரும்பை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஆய்வறிக்கையே
சமர்ப்பிக்கப்பட்டு அது இன்னைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட்டா? முதல் சாட்சி. இரண்டாவது சாட்சி என்ன சாட்சினா, நம்ம தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது படிச்சவங்க சீக்கிரமா. ஒரு சிறப்பு, தமிழுக்கு ஒரு சிறப்பு. சரி, நானே சொல்றேன். தமிழுக்கு முத்தமிழ் என்ற பொருள் உண்டு. என்ன பொருள்? என்ன தமிழ்? முத்தமிழ். அதாவது இயல், இசை, நாடகம் அப்படின்ற ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கு. இப்ப 21வது வசனத்தை வாசிங்க. 4:21. எங்க? ஆதியாகமம் 4:21. ஆதியாகமம் 4:21. மா 4:21மா? கிண்ணறக்காரர். ஆமா, கிண்ணறம் நாதஸ்வரம்னா என்னது? இசைக்கருவி. இசைக்கருவிய பயன்படுத்தின காலம் அந்த காலம். யார் பயன்படுத்தினதா நாம எடுத்துக்க முடியும்? தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இயல், இசை, நாடகம், அந்த இசை இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்கலையா தெரியல. இந்த கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப சிறப்பு. நமக்கான வரலாறு. இது நமக்கான வரலாறு, நாம் பெருமைப்படக்கூடிய வரலாறு. தயவு செய்து இந்த வரலாறை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், தோமா இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த பகுதியில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இது நமக்கெல்லாம் பெருமை இல்லையா? ஒரு சீஷர், தேவனோடு பயணித்த, வாழ்ந்த, ஊழியம் செய்த ஒரு சீடர், ஆண்டவருடைய டிசைபிள் நம்முடைய பகுதியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அது நமக்கெல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட பெருமையில் ஒன்றுதான் நாம் காயினுடைய வம்சத்தார். அதிலும் நாமால் நமக்கு தாயானவள். இந்த நாமால் என்பவள் யார் என்றால், அவர்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். எந்த வம்சம்? நாக. இப்ப நாம நிறைய பார்த்திருப்போம் இல்லையா? நிறைய விழாக்கள் நம்ம பார்த்திருப்போம். அங்க எல்லாம் இந்த காரியம் நடக்கும். அப்ப இந்த நாமாலுக்கு நாக வம்சம் என்று சொன்னேன். அந்த நாமாளுடைய மொழி என்ன மொழியாக இருந்தது தெரியுமா? தமிழ் தான் அவர்களுடைய மொழி. என்ன மொழி? தமிழ் தான் அவர்களுடைய மொழி. எந்த அடிப்படையில அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் 3:1 வாசிங்க. சர்ப்பமானது. ஆமா ஆமா. இப்ப நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆதியில ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அவர்களை துரத்தி விடுகிறார். என்ன பண்றாரு? துரத்திடுறாரு. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால அவரை துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அப்படி அல்ல. அவர்கள் என்ன பண்ணாங்க என்றால், அவர்கள் இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆதியாகமம் 1:28 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிறேன் சகல ஜீவ ஜந்துக்களையும் அல்லேலூயா என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாரு? ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனா நாம என்ன பண்ணோம் தெரியுமா? அதை ஆள வைத்து பார்த்தோம். கரெக்டா? புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. இதான் வரலாறு. இதான் வரலாறு. நாம என்ன பண்ணிட்டோம்? அது நம்மை ஆள செய்து விட்டோம். ஆகவேதான் இந்த நாமால் எந்த வம்சத்தை சேர்ந்தவளாக இருந்தால்? நாக வம்சத்தை சேர்ந்தவளாக இருந்தால். அதுக்கும் ஆதாரம் பைபிள்ல தான் இருக்கு. நான் வெளியில இருந்து சொல்லவே கிடையாது. பைபிள் ஆதாரம் இது. ரைட்டா? சரி, இப்ப நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. தமிழர்கள் என்பவர்கள் யார்?
ஆமா. அல்லது நாமால் என்பவளை தாயாக கொண்டவர்கள். ரைட்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காயின் ஒரு தவறு செய்கிறான். ஒரு தவறு செய்ததுனால அவன் சாபமாகி போனான். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்ன கேள்வி? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலரை இந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார், ஏன் என்னை குறித்து எழுதவில்லை? இருக்கா கேள்வி? கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப அதுக்கான பதில பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 5:23-24 வசனங்கள். மத்தேயு 5:23-24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு புறப்பட்டு போல் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி, என்னவாகி? ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் இப்படி வந்திருக்கிறோம்? இந்த அடிப்படையில வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அடிப்படை உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா என்பதை சீர்தூக்கி பாருங்கள். வெறுமனே நானும் வந்தேன், நானும் ஆண்டவரை துதித்தேன், நானும் காணிக்கையை செலுத்தினேன், நானும் போனேன் என்று தயவு கூர்ந்து நீங்கள் இருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வந்தான். ஹல்லேலூயா. எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? சீக்கிரம் எப்படி வந்திருப்பான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஹல்லேலூயானா 2 கரத்தை உயர்த்தி சொல்லணும். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த அடிப்படை நமக்கு தெரியாதனாலதான் நான் என்ன பண்றது இல்ல, ஹல்லேலூயான்னு சொன்னா என்ன பண்றோம்? அமைதியா இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் தெரியுமா? எனக்கு அதனுடைய அர்த்தமே தெரியல. வாசிங்க வெளிப்படுத்தல் 19:1. ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இதாங்க அதுக்கு அர்த்தம். இனிமே ஹல்லேலூயான்னு சொன்னா என்ன பண்ணணும்? 2 கரங்களை முடிந்தால் தூக்கி அல்லது ஒரு கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். இதுல 2 சுவிசேஷம் இருக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். 2 சுவிசேஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. காயின் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறான். எப்படி போனான் என்றால், தன் சகோதரன் பெயரில் குறைவோடு போனான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன செய்தார்? காணிக்கையை ஏற்கவில்லை, நிராகரித்தார். அப்பவாவது என்ன பண்ணிருக்கணும்? அவன் யோசித்திருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் இப்படி கற்பனை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு இப்படி கற்பித்து கொடுத்திருக்கிறாரே, ஆகவே ஆண்டவர் நிராகரித்து விட்டார் என்று நினைத்திருக்க வேண்டும். மாறாக அவன் உள்ளம் என்ன யோசித்ததுன்னா, ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை நிராகரிப்பதற்கு யார் காரணம் யோசித்தான்? ஆமா, ஆபேல் காரணம் என்று யோசித்தான். அல்லேலூயா. ஆகவே அவனை என்ன பண்ணிட்டான்? எப்படி கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி கொலை செய்திருப்பான்? கல்லு தூக்கி போட்டான். ஹல்லேலூயா. எப்படி? ஏன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்பவே? இரும்ப கண்டுபிடிச்சாங்க. இரும்பு எதுக்கு பயன்படும்? ஆயுதம் செய்ய. ஒரே வெட்டு. ஹல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை வைத்து என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். ரைட்டா? இப்ப நல்ல கவனிங்க. இந்த காயின் என்பவன் யார்? சேஷ்ட புத்திரன். யாருக்கு? அல்லேலூயா. ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க. யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. ஆதாம் ஏவாள் யாரு? ஆதாம் ஏவாள் யாரு? ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். அந்த முதல் மனிதனுக்கு பிறந்த முதல் குமாரன், சேஷ்ட புத்திரன், விசேஷமானவன் என்பதை அவன் மறந்து விட்டான். அதையெல்லாம் துச்சமாக நினைச்சிட்டான். எப்படி? யாக்கோபனுடைய ஈசாக்கினுடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு ஒருவன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? ஆமா, விற்று போட்டான். அதை வேண்டாவிற்காக தள்ளி போட்டுட்டான். ஆனால் அதை யார் எடுத்துக்கொண்டது? யாக்கோபு. அதனாலதான் அவனுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற தேசம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதியில படைக்கப்பட்ட மனு குலத்தில் ரெண்டு விசேஷமான குடும்பம், ரெண்டு விசேஷ ஜனம் ஆண்டவர் உருவாக்கினார். ஒன்று தமிழர்கள், மற்றொருவர் இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து யாரு? தமிழர்கள். நம்மை தான் விசேஷமாக ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இனி அப்படி இருக்காதீர்கள். மற்றொரு ஜனம், அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவன் தான் என்ன பண்ணிட்டான்? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான். அவனுக்கு அது மகிமை தெரியல, அதனுடைய உண்மை புரியல அவனுக்கு, அதை விட்டுட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படியே விட விரும்பல. அவர் என்ன பண்ணாரு? சேத் என்ற மனுஷனை உருவாக்கினார். சேத் என்பவன் யார்? ஆதியாகமம் 4:26 இல்ல 25-26 வாசிங்க சீக்கிரம். ஹல்லேலூயா. இந்த சேத்தினுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்துக்கு பிறந்தவன் ஏனோக்கு. ஹல்லேலூயா. சேத்துக்கு ஏனோக்கு. ஏனோக்கு வழியாக யாரு? நோவா. நோவா வழியாக யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் வழியாக யாரு? தாவீது. தாவீது வழியாக யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த ஏனோக்கு எப்படி இருந்தா? எப்படிப்பட்டவன்? தேவனோடு சஞ்சரித்தவன். ஹல்லேலூயா. நோவா எப்படிப்பட்டவன்? தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? தேவனோடு சஞ்சரித்தவன். தாவீது எப்படிப்பட்டவன்? தேவனோடு சஞ்சரித்தவன். இந்த கூட்டம் எல்லாம் யாரோட எப்படி இருக்கு? தேவனோடு சஞ்சரிக்கிற கூட்டமா இருக்கு. ஆனா காயின், அவன் மேல 7 பழி சுமந்தது. ரைட்டா? அதே 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 24 காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக. அல்லேலூயா. இப்ப யார் பேர் இதுல இருக்கும்? ராமேக்கா. யார் பேருங்க இருக்கும் இதுல? சேத்தினுடைய சந்ததி தான் இதுல எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம பேரு வருமா? வராதா? வராதா? அப்படியே விட்டுறலாமா? நாம என்ன பண்ணணும்? நம்மை மாற்றிக்கொள்ள பார்க்கணும். எப்படி மாற்றிக்கொள்ள பார்க்கணும்? வாசிங்க. லூக்கா 15:19-20. சரி, ரைட். இப்ப நான் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க.
குறிப்பை மட்டும் நோட்டுக்கலாம். இது யாரை குறித்து பேசுறது இந்த சங்கீதம்? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது? ஹல்லேலூயா. கெட்ட குமாரனை பற்றி பேசுகிறது. இந்த கெட்ட குமாரன் என்ன பண்றான்? தகப்பனிடத்தை கோச்சிக்கிட்டு அவருடைய சொத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான்? தூர இடத்துக்கு போயிட்டான். ரைட்டா? எப்படி காயின் ஆண்டவரை விட்டு தூர போயிட்டானோ அது போல இந்த மனுஷன் தூர போயிட்டான். ஆனால் இந்த மனிதன் அங்கே போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து தன்னுடைய ஆசையெல்லாம் இழந்து உருவிழந்து அவன் இப்ப யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவாங்களே, ஆனா நானும் எப்படி இருக்கிறேன்? ஆமா, பன்றிக்கு போடுற தவிட்ட சாப்பிடக்கூடாத அளவுக்கு எனக்கு தடை இருக்கிறது என்று யோசிக்கிறான். இப்ப நாம என்ன யோசிக்கணும் தெரியுமா? என் தகப்பன், என் ஆதி தகப்பன் என்ன பண்ணிட்டான்? சாபமாகி போனான். ஆனா நான் என்ன பண்ணணும்? நான் ஆண்டவர் இடத்துல திரும்பணும். இப்ப நல்லா கவனிங்க, அந்த 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த மனிதன் தூர வரும் பொழுது, யார் தூர வரும் பொழுது? அந்த கெட்ட குமாரன் தூர போன அந்த மகன் வரும் பொழுது, அவன் போகும்போது என்ன பண்ணா? அவனையே பார்த்து காத்திருந்தானா அவனுடைய தகப்பன். 20வது வசனத்துல வாசிங்க, 20வது வசனத்தை. வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். இப்படிதான் நான் வாழணும் இல்லையா? நான் வாழணும். ரைட்டா? நான் வார வாரம் என்ன பண்றேன்? பாஸ்டர் கிட்ட நான் வார வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? திட்டு வாங்குறேன் இல்லையா? செய்யலாமா? செய்யக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? திரும்பி வாழணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? 22, 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் பத்தியா உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறானா, அப்புறம் உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் போடுறானா. இப்ப நம்ம ஆண்டவர் இப்படிதான் காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நமக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க காத்திருக்கிறார், கைக்கு மோதிரத்தை கூட காத்திருக்கிறார், பாதரட்சி கொடுக்க காத்திருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சரி, இப்ப நாம குறிப்பா இப்ப சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம சில குறிப்புகளை தவற விட்டுறோம், சில காரியங்களை தவற விடுறோம். எப்படி தவற விடுறோம் என்றால், வாசியுங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. இது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நாம் அதற்கு பதில் தரவே இல்லை. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. நான் தேசத்தை அழிக்காத படிக்கு. தேசம் என்றால் என்ன? பூமி இல்ல, குடும்பம். என்னது? குடும்பம். இப்ப மறுபடியும் சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஐயா பத்தியா? இப்பதான் என்ன சொன்னேன்? தேசம்னா என்னன்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் வாசிங்க. வெரி குட். நான் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்ப ஆதியாகமம் 4:1 வாசிங்க. ஆமா, யாரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு ஏவாள் சொல்றா. ஆமா, கர்த்தரால் பெற்ற மனுஷனை என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக உருவாக்கணும். இப்ப இந்த அம்மா இங்க பாத்தீங்களா, திரும்பி பார்த்துக்கிறாங்க பாருங்க. இந்த அம்மாவை தான் என்ன பண்ணாரு உங்க பாஸ்டர்?
பிடிச்சாரா? எதுக்கு பிடிச்சாரு? பிடிச்சாரா? இப்ப அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? அவர் அழகா சொன்னார். ரைட்டா? வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். ஏமா வசனத்தை விட்டு விட்டு வாசிக்கிறீங்க? முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யாரு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 3 பிள்ளை. யார் யாரு? 3 பொண்ணு பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? இந்த அம்மா ஏன் அடிக்கடி இப்படியே பண்ணிக்கிறாங்க? குழந்தை விளையாடிட்டு இருக்குமா? நீ குழந்தை ஆயிடக்கூடாது. நீயும் குழந்தையாட்டா நீ எப்படி குழந்தைய வளர்ப்ப? அல்லேலூயா. நானே 3 முறை உன்னை பிடிச்சிட்டேன். அவரு 4 முறை பிடிச்சிட்டாரு. அப்புறமா இப்படியே தான் இருந்தா என்ன புரியும்? இப்ப நீ சொல்லுமா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? உனக்கு தான் 2. யார் யாரு? 2 பையன். 2 பையனா? வெரி குட். ட்வின்ஸ். வெரி குட். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 3. யார் யாருமா? யார் யாரு? 2 பொண்ணு 1 பையன். நீ தான் கரெக்டா நாள் சொல்லு. இதுக்கு இந்த வசனத்தை பதில் சொல்லு எனக்கு. இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுமா சீக்கிரமா, சீக்கிரம் வாசிங்கம்மா. அந்த வசனத்தை வாசிக்க தெரியாதா? வாசிங்க. நீ வாசிங்க, தெரிஞ்சவங்க வாசிங்க. முதல் முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். ஏமா அந்த வசனத்தை வார்த்தையை விட்டுட்டு வாசிக்கிறீங்க? செலுத்த தாமதிக்க வேண்டாமா? அடுத்தது, உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்படின்னா என்ன பொருள் மணி சொல்லுமா? யாருமா முதல் பிள்ளை? சத்தமா சொல்லுமா, கேட்கல எனக்கு. யார கொடுக்கணும்? முதல் பிறந்த குழந்தை கொடுக்கணும். அது பொண்ணா இருந்தாலும் முதல் கொடுக்கணும். அப்படித்தானே? கரெக்டா? 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 என்ன உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? உங்களுக்கு அந்த அந்த அம்மா முக்காடு போட்டுக்கிறாங்களே, நீங்க தான். சொல்லுங்க, யார கொடுக்கணும்? யார கொடுக்கணும்? சீக்கிரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணணும்? 2 கையை தூக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4. யார் யாரு? பையன். 3 பொண்ணு. யார் பெருசு? பையன் பெருசு. இப்ப யார கொடுக்கணும்? எந்த அடிப்படையில? இப்ப முதல் குழந்தை பொண்ணா பிறந்தா அதான் கருத்தர் கொடுக்கணும். கரெக்டா? வசனம் மறுபடியும் வாசிமா. நீ தான் வாசிமா. நீ தான் மைக் வச்சிருக்கிற. நீ தான் வாசிக்கணும். மைக் வச்சிருக்கிற நீ வாசிக்கணும். சீக்கிரமா, சீக்கிரம் வாசி, வாசி. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இப்ப நீ என்ன சொன்ன? ஆமென் மட்டும் சொல்ற. நீ என்ன சொன்ன? சொல்லு, நீ என்ன சொன்ன? இப்ப நல்லா புரிஞ்சுக்குமா, விளையாட்டு கிடையாது. சிரிங்க, அதே நேரத்துல சிந்திக்கணும். சிரிக்கலாம், அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? சிந்திக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நல்லா கவனிச்சுங்க. நான் என்ன கேட்டேன்னா, உனக்கு முதல் குழந்தை பெண்ணா இருந்தால் நீ கொடுப்பியா? வசனம் என்னமா சொல்லுது? குமாரரில் முதற் பேரானவன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப ஒரு அம்மா இங்க சொன்னாங்க, எனக்கு 6 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. 4 பொண்ணு, கடைசி குழந்தை பையன். யார கொடுக்கணும்?
கடைசி பையனா இருந்தாலும் அவனை தான் கொடுக்கணும். அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, தெளிவுபடுத்திக்கங்க. குமாரரில் முதல் முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த நீ தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இதுதான் சத்தியம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். உட்காருனா உட்காரணும், எழுந்துக்கணும். போனா போனோம், போகாதுன்னா நின்னுடணும். ஏன் ஆண்டவரே போக கூடாது, நான் போயிட்டு தான் வரேன்னு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, இதான் கீழ்ப்படிதல். இப்ப ஆதாம் அந்த ஏவாள் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்றாலே தவிர அவனை அந்த வழியில் என்ன பண்ணல, வளர்க்கவில்லை. அதே போலதான் நீங்களும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அந்த வழியில நடக்கவில்லை. சரி, இது நிறைய பேச வேண்டியது, ஆனா நேரம் கருதி நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாப்பிடுறோமா இல்லையா? எதுக்காக சாப்பிடுறோம்? எதுக்காக சாப்பிடுறோம்? பசிக்காக. எதனுடைய பசி? எதனுடைய பசி? வயிறு எது? சரீரம். வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. இந்த கரெக்டா பதில் சொல்றாங்க. இப்பதான் புடிச்சு 4 முறை புடிச்சதுக்கு அப்புறம் பதில் சொல்றாங்க. சரி, சரீரம். வெரி குட், சூப்பர். நல்லா கவனிங்க, வாசிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சீக்கிரம் சீக்கிரம். 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப அம்மா உங்க பேர் என்னம்மா? வரலட்சுமி. வரலட்சுமி யாரு அப்படின்னு கேட்டா வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 சேர்ந்ததுதான் வரலட்சுமி. ரைட்டா? அப்படிதான் நம்ம எல்லாரும் யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப நான் சாப்பிடுறேன், எதுக்காக சாப்பிடுறேன்? சரீரத்துக்காக. நான் தூங்குறேன், எதுக்காக தூங்குறேன்? சரீரத்துக்காக. நான் வேலை செய்யறேன் அல்லது வேற காரியங்களை செய்யறேன், எல்லாமே சரீரத்துக்காக தான். அல்லேலூயா. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணுமா? ஏன் செய்யறது இல்ல? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 3ஐயும் பாதுகாக்கணும்னு சொல்றாரு. ரைட்டா? 3ஐயும் நாம் என்ன பண்ணணும்? பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமானால் சாப்பாடு கொடுத்தா ஆத்மாவுக்கு சரி வராது. ஆத்மா ஏத்துக்குமா? ஆத்மா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆத்மாவை நீ பாதுகாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தில் அதை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்துல ஆத்மாவை நீ போஷிக்க வேண்டும். சத்தியத்தினால் மட்டும்தான் அதை நீ போஷிக்க முடியுமே தவிர, அதை வளர்க்க முடியுமே தவிர, அதை பாதுகாக்க முடியுமே தவிர வேறு ஒன்றாலையும் கிடையாது. அப்போ இப்ப நான் இப்படி கேட்கிறேன், நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுவீங்க? 3 டைம்ஸ். ரைட், சரியா? 3 டைம்ஸ் சாப்பிடுறீங்க. இப்ப 2 டைம் சாப்பிடல, நீங்க என்ன ஆயிடுவீங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆமா, கரெக்ட், சூப்பரா சொல்றீங்க. அப்போ நீ அந்த ஆத்மாவை போஷிக்கலன்னா என்ன ஆயிடும்? பலகீனம் ஆயிடும். உனக்கு தெரியாது, அது உள்ளுக்குள்ள என்ன ஆயிடும்? பலகீனம் ஆயிடும். இதுவரைக்கும் ஆத்மா என்பது இங்கதான் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கவே கிடையாது. ஒருத்தன் என்னன்றான் அது இதயத்துல இருக்குன்றான், ஒருத்தன் என்னன்றான் அது மூளையில இருக்குன்றான், ஒருத்தன் என்னன்றான் அது ரத்தத்துல இருக்குன்றான். ரைட்டா? ஆனா எங்க இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கல. ஆனால் ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது.
அது விழித்து கொண்டிருக்கும். அது நாம் மரித்தாலும் அது என்ன பண்ணும்? நம்மை குறித்து சாட்சி சொல்லும். அல்லேலூயா. தெரியுமா? அது தெரியுமா? என்னை குறித்து யார் சாட்சி சொல்வா? ஆண்டவருக்கு முன்பாக ஆத்துமா சாட்சி கொடுக்கும். ரைட்டா? ரைட்டா? சரி, அது இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குள்ள போனா இன்னும் போயிடும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே உங்க ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. வேற யாரும் வெளியில வந்து நம்மளை அதை பாதுகாக்க முடியாது. ஆத்துமாவை நீ போஷிக்க வேண்டுமானால், ஆத்துமாவை நீ சுத்திகரிக்க வேண்டுமானால் வசனத்தால் மட்டும்தானே அதை சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீ அனுதினமும் நீ எப்படி 3 வேளை சாப்பிடுறியோ, உன் சரீரத்திற்காக 3 வேளை கலோரிஸ்ல 1600 இருந்து 3000 கலோரிஸ் தேவைப்படுது. ரைட்டா? நியூட்ரியன்ட் என்ன தெரியுமா? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ரைட்டா, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ரைட்டா, இதெல்லாம் சேர்த்துதான் நீ சாப்பிடுற. எதுக்காக? சரீரத்திற்காக. அப்போ என்னுடைய ஆத்துமாவை நான் பாதுகாக்க வேண்டுமானால் 3 வேளை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும், ஆலயத்திற்கு வர வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அம்மா வந்து வரலட்சுமியா, வரலட்சுமி பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க? அப்ப எதுக்கு ஏன் கொண்டு வரணும்னு அவர் சொன்னார் தெரியுமா? எதுக்கு அவர் சொன்னார் தெரியுமா? பிள்ளையே எங்க வச்சிருக்கணும்? ஆலயத்திற்கு கொண்டு வரணும். சின்ன குழந்தை பரவாயில்ல அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சரி, கடைசியா நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, நான் முடிக்கிறேன். இன்னொரு முறை நம்ம நிறைய பேசலாம். வாசிங்க ஏசாயா 13:12. இதுக்கு பதில் மட்டும் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன் சீக்கிரம். ஏசாயா 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பேரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க சீக்கிரம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? முடிச்சிடலாமா? இதுக்கு பதில் தெரியுமா? தெரியணுமா? தெரிஞ்சுக்கணுமா? வேணுமா? தெரிஞ்சுக்கணும். கேளு, சீக்கிரம் சொல்லுங்க. உற்சாகமா கேட்டதான் நான் சொல்ல முடியும். நீங்க உற்சாகம் இழந்து விட்டால் நான் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. சீக்கிரம். இப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க அந்த வசனத்தை. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பேரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள்? தெரியல. ரைட்டா? யோசிக்க கூட நேரம் இல்ல, யோசிக்கிறதுக்கு கூட நம்மளால முடிய மாட்டேங்குது. அப்படிதானம்மா? நேரட்டா தெரியலன்னு சொல்லிட்ட. யோசிச்சு பதில் சொல்லு. வாசி ஏசாயா 4:1. ஏசாயா 4:1 சீக்கிரம். ஏசாயா 4:1. 7 ஸ்திரீகள் 7 புருஷனை ஒரே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை, எங்கள் சொந்த வஸ்திரத்தை ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்? 13:12 என்ன அர்த்தம்? 13:12 என்னப்பா? பைக் வச்சிருக்கிற சொல்லுப்பா. மைக் வச்சிருக்கிற சொல்லுப்பா. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் நேர கடத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விஷயத்துக்கு வரேன். ஆண்டவர் நம்ம எப்படி உருவாக்கினார்? ஆதியில ஆதாம் ஏவாளை எப்படி உருவாக்கினார்? அவர் சாயலை. அடுத்தது மண்ணினால். அடுத்தது என்னம்மா? சுவாசத்தில். அடுத்தது அல்லேலூயா விலா எலும்பு. அடுத்தது இப்படியே கேட்டு போய் இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அடுத்தது நீங்க கரெக்டான பதில் சொல்ல போறதே இல்லை. ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆமா தானே? கரெக்டா? ரைட், வெரி குட். சரி, அப்ப ஆணும் பெண்ணும்னா 1:1. ஒரு ஆண் ஒரு பெண், ஆதாம் ஏவாள், இப்படித்தான் உருவாக்கினார். கரெக்டா? வெரி குட். சரி, ஒரு பெரிய பிரளயம் வந்தது. நான் சொல்றது புரியுதா? என்ன வந்தது? ஒரு பெரிய பிரளயம் வந்தது. அப்ப யாரை காப்பாத்தினார் ஆண்டவர்? நோவாவின் குடும்பம். எத்தனை பேர் காப்பாத்தினார்? 8 பேர். 8 பேர் என்ன கணக்கு? 8 பேர் என்ன கணக்கு? 7 மனைவியா? ஏமா என்னவா இது அநியாயமா இருக்குது?
நோவான் பிள்ளைகள் எத்தனை பேரு? மொத்தம் 6 பேர். 6 பேரா? அவங்க 6 2 8 பேர். 8 பேருங்க. என்ன கணக்குங்க? சீரியஸா பேச வேண்டாமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவா மனைவி, 3 பிள்ளைகள், 3 மனைவிகள். அப்படின்னா என்ன பொருள்? 1:2. ஆதாம் ஏவாள் எப்படி உருவாக்கினாரு? 1:1. கரெக்ட். அப்போ பிரளயத்துக்கு அப்புறமும் ஒரு பிரளயம் வந்தது, அழிவு வந்தது, மொத்தம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு? 1:1 கணக்குல தான் காப்பாத்தினாரு. இப்போ ஏசாயா 4:1 என்ன சொல்லுது? 7:1 அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு அர்த்தம் புரியுதா? பத்தியா நம்ம எப்படி உட்காந்துக்கிறோம் பாத்தீங்களா? நமக்கு ஒண்ணுமே தெரியல, நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆண்டவர் படைப்பின் ரகசியம் 1:1. ஆனா ஆண்டவர், அதே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம், புத்தகத்தின் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். 1:7 மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்கள் குறைஞ்சி விடுவார்கள் என்று பொருள். அததான் 13:12 நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 12:13. ஏசாயா 12:13. சீக்கிரம். ஏசாயா 12:13. ஏசாயா 13:12. ஏசாயா 13:12. போதுமா? என்ன சொல்ல வராரு? ஆண்களை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ரைட்டா? இப்ப இந்த அம்மா அவங்க பிள்ளையை விட்டுட்டு வந்ததுக்காக அவர் கோச்சிக்கிட்டாரு. யாரு? உங்க பாஸ்டர் கோச்சிக்கிட்டாரு. அப்ப ஏன் கோச்சிக்கிட்டாருன்னு புரியுதா? எதுக்கு கோச்சிக்கிட்டாரு புரியுதா? அப்ப நம்முடைய கடமை என்ன? இப்ப ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மறுபடியும் இதை பத்தி பேசலாம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. 2011 சென்செக்ஸ் நடந்தது. ரைட்டா? ஜனத்தொகை, மக்கள் ஜனத்தொகை எப்ப கடைசியா முடிச்சது? 2011. 2011 கணக்கின்படி விதவைகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, விதவைகள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 6.8 கோடி. அல்லேலூயா. இப்பதான் உஷாராகிறாங்க. விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. சரி, இந்த 6.8 கோடி என்பது என்னால விஷுவலைஸ் பண்ண முடியாது. என்னது அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதே 2011 தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21. அப்படின்னா பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை அளவிற்கு பெருகி இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ வசனம் எனக்கு புரியல. ஆண்டவர் எச்சரிப்பாக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 13:12 சொல்றாரு, நான் புருஷனை அபூர்வமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மனுஷனை தான் ஆண்டவர் விசேஷமான மகனாக வைத்திருக்கிறார். எப்படி? நீ உன் குடும்பத்துல ஒரு முதற் பேரானவனை என்ன பண்ணணும்? பிறப்பில நிற்க வைக்கிறவனாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் இதை செய்யணும். செஞ்சிச்சா? செய்யல. காலையில உங்க ஊழியர் ஒருத்தரை பார்த்து தட்டினாரு, ஏண்டா இப்பதான் வரியா? இப்பதான் வரேன், வாரெல்லாம் என்னடா பண்ற கேட்டாரா? யாரை கேட்டாருன்னு தெரியல எனக்கு. கேட்டாரா? புரிஞ்சு கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்துல நாம இருக்கிறோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஆபத்து. எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள், கொத்தாக ஆண் மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியாமையே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2011 ஒரு கணக்கு வருது, 6.8 கோடி விதவைகள் என்று கணக்கு வருது. இப்ப 2007 2008 அதே ஜனத்தொகை கணக்கு வரப்போகுது. அப்ப எடுத்து பாருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்படியானால் சபை என்ன செய்ய வேண்டும்? சபை எச்சரிப்பட வேண்டும், ஜாக்கிரதை அடைய வேண்டும். ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உஷாராவுங்க. உங்களை முதன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நானே பின்னாடி போய்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் ஒரு நாள் முற்றிலுமாக பின்னாடி போயிடுவீங்க.
அல்லேலூயா. ஜப்பான் ஜப்பான் நகரம் இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்லுது. என்ன கணக்குன்னா 9 லட்சம் வீடுகள் ஆள் அரவமற்று இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனா உண்மையிலேயே கணக்கு என்ன வருதுன்னா 90 லட்சம் வருது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் உங்களுக்கு உள்ள போச்சு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது முக்கியமான வார்த்தைகள். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள், சரி செய்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள், ஒப்பு கொடுக்க வேண்டிய வார்த்தைகள். தயவு செய்து ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு உங்களுடைய இணக்கமான சூழ்நிலையை மாற்றுங்கள். ஆண்டவர் எனக்கு முக்கியம், ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள். ஆண்டவரை வாழ்க்கையில தலைவராக என் வீட்டில இருக்க வேண்டும் என்று நீங்கள் முதன்மைப்படுத்த பாருங்கள். அப்பொழுது நாம் ஒருவேளை காப்பாற்றப்படலாம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் கரங்களை தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவினீரே. இதுவரையும் உதவினீரே. உம்மை என்னை கண்டீரே என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 சுகம் தந்திரே